இன்னைக்கு விஜய் அவர்கள் வேலூருக்கு வராரு இல்லையா? நீங்க வேலூர்ல இருக்கீங்க. ஆமா. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. உங்க ஊருக்கு விஜய் அவர்கள் தேடி வராரு. ஸோ என்ன வந்தாருன்னா நீங்க இன்கேஸ் அவரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? பார்த்தீங்கன்னா, ஆனா உங்கள பார்க்கறதே நீங்க ஒரு கடவுள் மாரிண்ணா. நீங்க ஒரு கடவுள் மாரி. உங்கள பார்க்கறது வந்து எங்களுக்கு வர மாரி. உங்கள பார்க்கறது நாங்க நீங்க எங்க போனாலும் நாங்க தேடி வரோம். இப்ப வந்து நீங்க எங்களே தேடி எங்க ஊருக்கே வரீங்க. அதனால நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன ஒண்ணு உங்கள பார்க்கறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு இதா இருக்கு. நார்மலா நிர்வாகிகள் பார்த்துறாங்க. எங்கள மாரி இளைஞர்களும் அப்புறம் மக்களும் பார்க்க முடியாம போகுது. நீங்க வந்து சிஎம் ஆயிட்டு அப்புறமா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கரெக்டா ஒரு பாதுகாப்பா பண்ணி எல்லாரையும் சந்திக்கணும்ண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா நீங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வந்து இந்த ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். பணக்கார ஏழை அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தரணும்னு சொல்லுவேன். அப்புறமா நீங்க பத்திரமா இருங்கண்ணா. நீங்க பத்திரமா இருந்தால் தான் நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்காகவும் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் சிஎம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு கூட்டம் 12 மணிக்கு தான் தொடங்குது. இன்னைக்கு நேரமா வந்திருக்கீங்களா? என்ன காரணம்? என்னவா இங்க வந்திருக்கீங்க? லேட்டா வந்தா உள்ள போக முடியாதுதான். லேட்டா வந்தா உள்ள போக முடியாதுதான். ஓகே, இல்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு நீங்க பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல பாஸ் வச்சிருக்கீங்களா இல்ல எந்த பாஸ் வச்சிருக்கோம்? பாஸ் வச்சிருக்கீங்க. காலையிலேயே வந்திருக்கீங்களே, அதான் என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். ஓகே, அவ்வளவு பிடிக்குமா அவரை? இன்னைக்கு என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க உங்க வேலூர்ல? அவரை பார்க்கறதே ஒரு இதுதான். என்ன பேசுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இங்கேயும் பல நிபந்தனைகள் மேற்கூரை நாற்கல்ல நிறைய விஷயங்களை போட்டு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது இந்த ஏற்பாடுகள் பொறுத்தவரைக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி பண்ணல அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மக்களுக்கு வந்து அந்த வெயில் தாக்கம் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். வழக்கமா அவரோட பேச்சில் இருக்கும்போது ஒரு வீச் அதாவது ஃபயர் இருக்குமா இன்னைக்கும்? கண்டிப்பா இருக்கும். ஓகே, 2026 வருவார், கண்டிப்பா வருவார். வெயிட் பண்றோம்.